தமிழ்நாட்டையும் தமிழ்தாய் வாழ்த்தையும் தொடர்ந்து அவமதித்து வரும் ஆளுநர் ஆர்.என். ரவியை கண்டித்து திமுக சார்பில் தமிழ்நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் நேரடி காட்சிகளை காண்போம். இந்த பக்கம் வாங்க, ரைட் சைடுல கொடி எடுத்துட்டு வாங்க. முன்னாடி வாங்க, ஸ்டேஜுக்கு முன்னாடி வாங்க. யாரும் சைடுல நிக்காதீங்க. தயவு செய்து யாரும் சைடுல நிக்காதீங்க. நகர ஒன்றிய பேரூர் செயலாளர் தவிர வேறு யாரும் மேடைக்கு மாநில மாவட்ட தாய்கள் நிர்வாகி தவிர நகர ஒன்றிய பேரூர் சரி யாரும் வேணாம். தயவு செய்து யாரும் வராதீங்க. மேடையில் சார்பணி நிர்வாகி தயவு செய்து ஒத்துழைப்பு கொடுங்க. ஆளுநரை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. ஆளுநர் ரவியை திரும்பப் பெற வேண்டும் என்றும் ஒன்றிய அரசுக்கு ஏற்கனவே வலியுறுத்தி வரும் நிலையில் தற்போது தமிழ்தாய் வாழ்த்து பாடலை புறக்கணித்த ஆளுநர் ரவியை கண்டித்து தற்போது தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு தமிழ்தாய் வாழ்த்தை தொடர்ந்து அவமானப்படுத்தும் விதமாக ஆளுநர் செயல்பட்டு வருவதால் இதனை கண்டித்து திமுகவினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திமுக சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றனர். தமிழ்நாட்டில் தொடர்ந்து ஆளுநர் ஆர்.என். ரவி அத்துமீறும் வகையிலும் அவமதிக்கும் வகையிலும் நடந்து கொண்டிருப்பதால் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தொடர்ந்து அவருக்கு கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர். அந்த வகையில் ஆளுநரை கண்டித்து திமுக சார்பில் தற்போது கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. ஆளுநரை கண்டித்து திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழ்நாடு முழுக்க அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. சட்டப்பேரவையில் ஆளுநர் தொடர்ந்து சர்ச்சைக்குரிய வகையில் செயல்படுவதால் ஆளுநரை கண்டித்து இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு தமிழ்தாய் வாழ்த்து பாடலை புறக்கணித்த ஆளுநரை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. திமுக சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று ஆளுநருக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பியவாறும் ஆளுநருக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று வருகின்றனர். தமிழ்நாட்டில் தொடர்ந்து ஆளுநர் ஆர்.என். ரவி அத்துமீறும் வகையில் நடந்து கொண்டிருப்பதால் உடனடியாக அவரை திரும்பப் பெற வேண்டும் என்று ஏற்கனவே அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் வலியுறுத்தி வந்த நிலையில் நேற்றைய தினம் சட்டப்பேரவையில் சர்ச்சைக்குரிய வகையில் நடந்து கொண்ட ஆளுநரை கண்டித்து தற்போது திமுக சார்பில் தமிழ்நாடு முழுக்க அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. ஆளுநர் ரவியை திரும்பப் பெற ஒன்றிய அரசுக்கு வலியுறுத்தி இதில் முழக்கங்கள் எழுப்பப்பட்டு வருகின்றன. தமிழ்தாய் வாழ்த்து பாடலை புறக்கணிக்கும் ஆளுநர் ரவியை திரும்பப் பெற வேண்டும் என்று ஒன்றிய அரசுக்கு வலியுறுத்தும் விதமாக முழக்கங்களை எழுப்பியவாறு அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. திமுக சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு முழக்கங்களை எழுப்பியும் ஆளுநருக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழ்நாடு தமிழ்தாய் வாழ்த்து பாடலை புறக்கணித்த ஆளுநர் ரவியை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் திமுக சார்பில் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. சென்னை, புதுக்கோட்டை, விழுப்புரம், தாம்பரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் தற்போது ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை தற்போது நேரலையில் பார்த்து வருகிறோம். ஆளுநர் ஆர்.என். ரவியை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்றும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டு முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்து வருகின்றனர். ஆளுநரை கண்டித்து திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. சட்டப்பேரவையில் ஆளுநர் தொடர்ந்து சர்ச்சைக்குரிய வகையில் செயல்படுவதால் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தொடர்ந்து கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர். தமிழ்நாட்டை காட்டி கொடுக்காது.
ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது. ஆனால் சிறப்பான முறையிலே அவருக்குரிய பாணியிலே இன்று நம்ம எல்லாம் ஒருமித்த குரலிலே இந்த ஆளுநர் செய்வது தவறு, இது இங்கே மட்டும் ஒழிக்க கூடாது, தமிழகம் எங்கும் ஒழித்திட வேண்டும், ஏன் இந்தியாவிற்கே சென்று இந்த ஆளுநரை தேவையில்லை தேவையில்லை என்று ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி நான் விடைபெற விரும்புகிறேன். இந்திய அரசின் அமைப்பின் சட்டத்தின்படி நாடாளுமன்றத்துக்குள்ள இந்தியாவுக்கே தலைவர் யார் என்றால் ஜனாதிபதி. அது ஜனாதிபதி என்றால் அவர் நியமிக்கப்பட்ட உறுப்பினர் அல்ல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அவரை தேர்ந்தெடுக்கிறார். ஆனாலும் அவரும் கவர்னரை போலதான், வெறும் ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் தான். ஒன்றிய அரசு என்ன சொல்லுகிறதோ, ஒன்றிய பிரதமர் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் அவர் செய்திட வேண்டும். தானாக அவர் எதையும் செய்திட முடியாது. அது எப்படி? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அவர்கள் தேர்ந்தெடுப்பவர்கள் ஜனாதிபதி. இன்று பார்த்தீங்கன்னா வருகின்ற ஒவ்வொரு ஆண்டும் முதல் உரையை அவர் தான் பேசுவார். அந்த உரையை யார் தயாரிக்கிறார் என்றால் பிரதமர் தலைமையிலே அமைச்சரவை கூடி அவர்கள் முடிவு செய்வார்கள். இதைதான் நமது அந்த அரசின் சாதனை, அந்த அரசின் சாதனை அவர் பேசுவாங்க. வேற ஒரு வார்த்தை, ஒரு கமா கூட அவர் போறதுக்கு ஜனாதிபதிக்கே உரிமை இல்லை. இவரு தமிழ்நாட்டுல ரிட்டையர் ஆயிட்டு அங்கங்க போய் ஐயா வேலை கொடுங்கய்யா, எங்களுக்கு ஏதாவது கவர்னர் பதவி கொடுங்கய்யா, நானும் சாப்பிடுறேன், நல்லா சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு காலம் முடிஞ்சுதா ஒழுங்கா வீட்டுக்கு போலாம போய் நான் தமிழ்நாட்டை அரசு எதிர்க்கிறேன். யார? நம்ம தலைவர் தளபதியை எதிர்க்கிறார். ஒன்னும் கொடுக்க முடியாது, விட்டுருவோம் வர்றாங்க தளபதி. இந்த திராவிட மாடல் அரசுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு பத்திரிகை செய்தி என்ன, மகாராஷ்டிரா அதிகமான தொழிற்சாலைகள் இருக்கின்றன, ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிற்சாலை பாதிதான் மகாராஷ்டிரா. ஆனால் உற்பத்தி திறன் மகாராஷ்டிராவிலே அதிகமானது தமிழ்நாடு தான். காரணம் நாம் தலைவர் முதல்வர் தளபதி அவர்கள் தான். நான் கேட்கிறேன், என்ன மரபு? நீ தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னா நாங்க சொல்றதை செய்யணும், நீயா ஒண்ணு செய்ய முடியாது. செய்யலாம், எங்க செலவுல இவ்வளவு பேர் ஒரு பெரிய அரண்மனை, யாருக்கு? இவருக்கு. அரண்மனையில நீ நடந்து போ, தூங்கு, என்ன வேணா செய். ஆனால் எங்கள் தமிழ்நாட்டு சட்டமன்றத்துக்கு வந்து விட்டால் எங்கள் முதல்வர் எங்க அமைச்சரவை என்ன சொல்கிறதோ அதை தானே செய்ய வேண்டும். செஞ்சல இது செய்யாத மாதிரி புதுசா அவர் செய்யற மாதிரி முதல்ல எல்லாம் செஞ்சல. முதல்வர் இப்ப எதுக்கு? பதவி முடிஞ்சு போச்சு, எப்படியாவது பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக தையா தக்கனத்தாலும் அதற்காக எங்கள் தமிழ் தாய் வாழ்த்தை அவமானப்படுத்துவியா? போன முறையே ஒரு நிகழ்ச்சியில திராவிட நாள் திருநாடு சொல்லையே எடுத்த, அதற்கே எங்க மக்கள் பரவாயில்ல பண்ணிச்சு விட்டாங்க. இது மாதிரி தொடர்ந்து செய்தால் கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் உன்னை மன்னிக்கவே மாட்டார்கள். பின் விளைவுகள் நீங்கள் தயாராக. அது மட்டும் இல்லாமல் புறக்கணிப்போம் 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 புறக்கணிப்போம். ரவிக்கு துணை போகும், ரவிக்கு துணை போகும். அதிமுகவை புறக்கணிப்போம், அதிமுகவை புறக்கணிப்போம், அதிமுகவை புறக்கணிப்போம், அதிமுகவை புறக்கணிப்போம். வெளியேறு 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 வெளியேறு. தமிழ்தாய் வாழ்த்து அவமதிக்கும், தமிழ்தாய் வாழ்த்து அவமதிக்கும். ஆளுநரே வெளியேறு, ஆளுநரே வெளியேறு, ஆளுநரே வெளியேறு, ஆளுநரே வெளியேறு. வெளியேறு 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 வெளியேறு. பாஜகவின் ஏஜென்ட், பாஜகவின் ஏஜென்ட், தமிழ்நாட்டின் ஆளுநரே, தமிழ்நாட்டின் ஆளுநரே, தமிழ்நாட்டை விட்டு வெளியேறு, தமிழ்நாட்டை விட்டு வெளியேறு, வெளியேறு வெளியேறு வெளியேறு. ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் ஆளுநரின் அத்துமீறலை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். தந்தை பெரியாரின் புகழ், பேரறிஞர் அண்ணாவின் புகழ், டாக்டர் கலைஞரின் புகழ், தலைவர் தளபதியின் புகழ், தலைவர் தளபதியின் புகழ்.
அன்பார்ந்த ஆளுநரை கண்டித்து நடைபெறுகின்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு அழிக்காதே 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 தமிழ்நாட்டின் பெருமையை அழிக்காதே தமிழ்நாட்டின் பெருமையை அழிக்காதே தமிழ்நாட்டின் பெருமையை அழிக்காதே தமிழ்நாட்டின் பெருமையை அழிக்காதே ஆளுநர் பதவி அலங்கார பதவி ஆளுநர் பதவி அலங்கார பதவி ஆளுநர் பதவி அலங்கார பதவி ஆளுநர் பதவி அலங்கார பதவி கவர்னர் பதவி கௌரவ பதவி கவர்னர் பதவி கௌரவ பதவி கவர்னர் பதவி கௌரவ பதவி கவர்னர் பதவி கௌரவ பதவி அரசின் தலைவர் முதலமைச்சர் தான் அரசின் தலைவர் முதலமைச்சர் தான் அரசின் தலைவர் முதலமைச்சர் தான் அரசின் தலைவர் முதலமைச்சர் தான் என்பதை நீ மறக்காதே என்பதை மறக்காதே என்பதை நீ மறக்காதே என்பதை மறக்காதே தமிழர் மாண்பை சிதைக்காதே தமிழர் மாண்பை சிதைக்காதே தமிழ்நாட்டின் பெருமையை குலைக்காதே தமிழ்நாட்டின் பெருமையை சிதைக்காதே தமிழர் மாண்பை சிதைக்காதே தமிழர் மாண்பை சிதைக்காதே தமிழ்நாட்டின் பெருமையை குலைக்காதே தமிழ்நாட்டு பெருமையை கிழக்காதே மன்னிப்பு கேள் 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 தமிழ்தாய் வாழ்த்தை அவமதித்த தமிழ்தாய் வாழ்த்தை அவமதித்த தமிழ்தாய் வாழ்த்தை அவமதித்த தமிழ்தாய் வாழ்த்தை அவமதித்த ஆர்எஸ்எஸ் ரவியே ஆர்எஸ்எஸ் ரவியே ஆர்எஸ்எஸ் ரவியே உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.